எது சரியான விடை? கேள்விகளுக்கு கீழே 3 பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான பதில் எது? கேள்வி 1. நாத்தான் தீர்க்கதரிசி சாலமோனுக்கு இட்ட மறுபெயர் என்ன? ஏ. அப்சலோம், பி. யோசியா, சி. எதிதியா. சரியான விடை சி. எதிதியா. கேள்வி 2. அப்சலோமுடைய பிரதான ஆலோசனைக்காரன் யார்? ஏ. அகித்தோப்பேல், பி. ஊசாய், சி. நாத்தான். சரியான விடை ஏ. அகித்தோப்பேல். கேள்வி 3. தாவீதை தூஷித்து அவன் மேல் கல் எறிந்த மனிதன் யார்? ஏ. சீமேய், பி. பர்சிலா, சி. கேயாசி. சரியான விடை ஏ. சீமேய். கேள்வி 4. தாவீதுடைய குமாரரில் எவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னை தானே உயர்த்தினான்? ஏ. அம்னோன், பி. சாலமோன், சி. அதோனியா. சரியான விடை சி. அதோனியா. கேள்வி 5. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டாதபடிக்கு தடை பண்ணப்பட காரணம் என்ன? ஏ. அவனுக்கு வயதாகிவிட்டதால், பி. அவன் ஒரு லேவியன் அல்ல, சி. அவன் ஒரு யுத்த மனிதனாயிருந்து இரத்தம் சிந்தி இருந்ததால். சரியான விடை சி. அவன் ஒரு யுத்த மனிதனாயிருந்து இரத்தம் சிந்தி இருந்ததால். கேள்வி 6. சவுலும் அவன் குமாரரும் வெட்டுண்டு விழுந்த மலையின் பெயர் என்ன? ஏ. சீனாய் மலை, பி. கில்போவா மலை, சி. பிஸ்கா மலை. சரியான விடை பி. கில்போவா மலை. கேள்வி 7. எந்த பர்வதத்தில் எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுவித்தான்? ஏ. சீனா மலை, பி. ஒலிவு மலை, சி. கர்மேல் மலை. சரியான விடை சி. கர்மேல் மலை. கேள்வி 8. எந்த ராஜஸ்திரீ சாலமோன் ஞானத்தை சோதிக்க வந்தாள்? ஏ. கிளியோபட்ரா, பி. சேபாவின் ராஜஸ்திரீ, சி. எலிசபெத் ராஜஸ்திரீ. சரியான விடை பி. சேபாவின் ராஜஸ்திரீ. கேள்வி 9. எலியாவால் வெட்டி போடப்பட்ட பாகாலின் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்? ஏ. 400, பி. 450, சி. 500. சரியான விடை பி. 450. கேள்வி 10. எஸ்தர் ராஜாத்தியின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. அன்னாள், பி. அத்சால், சி. ஆராள். சரியான விடை பி. அத்சால். சாலமோனுக்குள் இருந்த நல்ல குணங்கள் அல்லது ப்ளஸ் பாயிண்ட்னு கூட எடுத்துக்கலாம். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று சொல்லும்போது அந்த சாலமோன் என்ன கேட்குறார் என்றால், இப்போது என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த அடியனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். நானோ வென்றால்
போக்கு வருவ அறியாது சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றப்போ ஆண்டவரை கேட்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஞானத்தை கேட்குறதா வேதத்தில் பார்க்குறோம். சாலமோன் செஞ்ச இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு மிகவும், ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குற காரணம் என்னவென்றால், அவன் நீடித்த நாட்கள் கேட்கல, தன்னுடைய சத்துருடைய வேதத்தில் பார்க்குறோம், அவனுக்கு நீடித்த நாட்களும் கேட்கல, ஐஸ்வர்யத்து கூடனும் கேட்கல, சத்துருக்களின் பிராணனும் கேட்கல. அவன் ஏசப்பா ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டபடியால் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்ததும் அல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று ஆண்டவர் இவருக்கு சாலமோனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுத்தாரு. அடுத்ததாக முதல் சாலமோனு தான் 3000 நீதிமொழிகளை எழுதினான். அடுத்ததாக அவனுடைய பாடல்கள் 1005 பாடல்களை எழுதினதாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்படியாக ஒரு சிறந்த மனிதனாக நம்ம வேதத்தில் இந்த சாலமோனு தான் நம்ம பார்க்குறோம். அவன் நாட்களில் யுத்தம் இல்லாமல் சமாதானத்தோட ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அவனுடைய மைனஸ் என்னவென்றால், சாலமோன் வயதாகும் போது எல்லா ஸ்திரீகளும் அவர்களுக்கு ஏற்ற தெய்வத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற சாலமோன் சீதோனியரின் தேவையாகிய அஸ்திரோத்தையும் அமோனியரின் அருவருப்பாகிய மில்காவையும் பின்பற்றினான். கடைசி அவனுக்கு வயதாகும் போது ஸ்திரீகள் எல்லாம் அவங்களுடைய இருதயத்தை வழிவி போக பண்ணி அவர்கள் 700 மனைவி 300 மறுமனையாட்டிகள் அத்தனை பேர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற அந்தந்த தெய்வங்களை அவன் கட்டி கொடுத்ததும் அல்லாமல் அந்த தெய்வத்தை அவன் வணங்கினான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு மிகுந்த ஒரு வேதனையான காரியமாய் காணப்பட்டது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று பார்க்கிறான். அப்போது இவ்வளோ ஒரு ஞானமாக இருந்தோம், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஞானம் அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இத்தனை ஞானம் இருந்து ஆனால் அவன் கடைசி காலத்தில் மனைவிகள் பேச்சை கேட்டு அவனுக்கு வயதின் ஒரு முதுமை நிமித்தம் அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை விட்டு தேவனை பின்பற்றாமல் விக்கிரகத்தை பின்பற்றி போனான் என்று பார்க்கிறான். ஆகவே தான் அவனுடைய பேர் கூட எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாசின் பட்டியலே சாலமோனுடைய பெயர் வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஆரம்பம் சம்பூர்ணமாக இருந்தது, ஆனால் அவனுடைய முடிவோ சஞ்சலத்தில் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். உங்களுக்கான கேள்வி, வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினவன் யார்? கண்டுபிடிங்கள்.